98% ஃபார்ம் கொடுத்தாச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? 70% ஃபார்ம் திரும்ப வந்துருச்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆன்லைன்ல ஃபார்ம் ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கிட்டத்தட்ட அன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக்கா வந்து அவங்க அன்னைக்கு பேசும்போதே, நான் வந்து முதல் பிரஸ் மீட் கொடுக்கும்போதே 350 பேர் 100% வேலையை முடிச்சிட்டாங்க. எப்படி முடிச்சாங்க? ஒரு ஸ்கூல்ல 42 மாணவர் இருக்கான் ஒரு செக்ஷன்ல. ஒருத்தன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான், ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான். நீங்க என்ன சொல்வீங்க? பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடு, பாடத்திட்டத்தை கொளுத்தி போடு, வாத்தியாரை வந்து தொங்க விடு. இதுவா? ஒரு மாணவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான், பிரச்சனை குறிவிச்சுதான். ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் எடுத்தானே, என்ன செய்வீங்க? அப்ப அந்த ஆசிரியர் கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? 350 பேருக்கு மேல வந்து முழுசா பணி முடிச்சிருக்காங்களே, அதே தமிழக அரசு ஊழியர்கள் தானே, அவங்க ஒன்றிய அரசுல இருந்து வந்தவங்களா? இதுல கேள்வியே அவகாசம் இருக்கும்போது ஏன் அதுக்குள்ள அவ்வளவு ஹரிபரின்றது தான். அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? நீங்க இப்ப வந்து வேலையை முடிக்கிறாங்க, இதற்கப்புறம் டிராஃப்ட் ஒண்ணு கொடுக்கணும், அதற்கப்புறம் அப்ஜெக்ஷன் வரணும், அதுக்கப்புறம் ஜனவரி 1க்குள்ள கிளியர் ஒண்ணு வரணும். அப்ப உங்களுக்கு ஜனவரிக்குள்ள 30 நாள் இருக்குல்ல, 30 நாளுக்குள்ள அடுத்த வேலையில பார்க்க வேண்டாமா? வந்ததுல தான் போனது வந்து தெரியும்.